அடிப்பட்ட ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற இமீடியட் கேர் தான் ஃபர்ஸ்ட் எய்ட். அட்லீஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாவே ஒரு பர்சனோட லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷனை உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். வெல்கம் டு டே 7 ஆஃப் 100 days and 100 things you need to know. ஃபர்ஸ்ட் ப்ளீடிங். இப்போ சிவியர் ப்ளீடிங் இருக்குன்னா பேண்டேஜ் ஆர் கிளாத் எடுத்து அந்த இடத்த சுத்தி கட்டி ப்ரெஷர் அப்ளை பண்ணணும். முடிஞ்சா அந்த இடத்த எலிவேட் பண்ண பாருங்க. இப்போ அந்த கிளாத் ஃபுல்லா ரத்தத்தால நஞ்சுனா அந்த கிளாத்தை ரிமூவ் பண்ணவே கூடாது. அதுக்கு மேல வேற கிளாத் வேணா போடலாம். அன்டில் ஹெல்ப் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அப்ளை பண்ணிட்டே இருக்கணும். செகண்ட், பர்ன்ஸ். மைனர் பர்ன்ஸா இருந்தா அந்த இடத்த கூல் ரன்னிங் வாட்டர்ல 10 நிமிஷம் காட்டணும். ஐஸ், டூத் பேஸ்ட், பட்டர் இதெல்லாம் அந்த இடத்துல அப்ளை பண்ணவே கூடாது. அந்த இடத்த சுத்தி ஸ்டெரைல் காஜ் எல்லாம் கிளீன் காஜ் வச்சு லூஸா கட்டணும். இதுவே சிவியர் பர்ன்ஸா இருந்தா அந்த கொப்பளத்தை வெடிக்க கூடாது. சீக் மெடிக்கல் ஹெல்ப் இமிடியட்லி. தேர்ட், ஃப்ராக்சர்ஸ். உங்க கையிலயோ இல்ல காலியோ ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்த முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட் பண்ணவும் மூவ் பண்ணவும் கூடாது. ஸ்லின்ஸ் ஆர் ரோல் ஆஃப் மேகசினை வச்சு அந்த இடத்த இமோபிலைஸ் பண்ணணும் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த லிம்ப். ஒரு துணியில் ஐஸ் பேக் வச்சு அந்த இடத்த அப்ளை பண்ணணும் ஸ்வெல்லிங் ரெடியூஸ் பண்றதுக்காக. அந்த பர்சனை முடிஞ்ச அளவுக்கு அசையாம வைக்கணும் மெடிக்கல் கேர் வர வரைக்கும். ஃபோர்த், இப்போ அந்த பர்சன் பாத்தீங்கன்னா அன்கான்ஷியஸா இருக்காங்க, பிரீத்திங் இல்லாம இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 108 ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டு நீங்க சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும். சிபிஆர் எப்படி பண்றதுன்றது என் ப்ரொஃபைல்ல பின் ரீல்ல இருக்கும், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஃபிஃப்த், பாய்சனிங். அன்டில் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் சொல்ற வரைக்கும் நீங்களே வாயில விரல விட்டு வாமிட்லாம் இன்டியூஸ் பண்ணவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க எந்த சப்ஸ்டன்ஸை சாப்பிட்டாங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு எமர்ஜென்சிக்கு சீக்கிரம் கால் பண்ணுங்க. நான் சொன்ன 5 விஷயத்துக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது சீன் சேஃப்டி. இப்போ அந்த பர்சன் ரோட்ல விழுந்து கிடக்குறாங்கன்னா முதல்ல ரோட் ஓரமா ஒரு தள்ளிட்டு அதுக்கப்புறமா தான் நான் சொன்னதெல்லாம் பண்ணணும். ஸ்டேட் பண்றதுக்கு நீங்க டாக்டரா இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்க ஃபியூ மினிட்ஸ்ல பண்ற ரைட் ஆக்ஷன் ஒரு பர்சனோட லைஃபை சேவ் பண்ணலாம், பெயினை ரெடியூஸ் பண்ணலாம், காம்ப்ளிகேஷனை ப்ரிவென்ட் பண்ணலாம். இதே ஒரு பர்சனுக்கு சோக்கிங் ஆச்சுன்னா எல்மிச் மேனுவல் எப்படி பண்ணணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.